15ஆம் திகதி சகோதரி ரஜினி அவர்களின் பகிர்வு. ஓம் சாந்தி. முரளியை செவிமடுப்பதற்கான பயிற்சி. நான் ஒரு ஆத்மா என்பது எனக்கு தெரியும். நான் சரீரமற்ற ஆத்மா. இந்நிலையில் நான் எனது தெய்வீகமான தந்தை பரமாத்மாவை செவிமடுக்கின்றேன். இன்றைய முரளியில் பாபா நினைவை பற்றியும் அன்பை பற்றியும் கூறுகின்றார். நினைவிற்கான திறவுகோல் அன்பு என அவர் கூறுகின்றார். எந்தளவுக்கு நீங்கள் அன்பை கொண்டிருக்கின்றீர்களோ அந்தளவுக்கு நீங்கள் நினைவை கொண்டிருப்பீர்கள். அத்துடன் தொடர்ச்சியான நினைவையும் கொண்டிருப்பீர்கள். நினைவில் நீங்கள் மிக சந்தோஷமாகவும் இருப்பீர்கள். நினைவில் நீங்கள் நடந்தால் நீங்கள் களைப்படைய மாட்டீர்கள். ஒரு தந்தையாக அவர் எங்களுக்கு சமிக்கை ஒன்றை கொடுக்கின்றார். அதாவது, எந்தளவுக்கு நீங்கள் என்னில் அன்பு செலுத்துகின்றீர்களோ அந்தளவுக்கு நீங்கள் என்னிடமிருந்து சக்தியை பெறுவீர்கள். ஓர் ஆசிரியராக பாபா எமது இலக்கை எமக்கு ஞாபகப்படுத்துகின்றார். நீங்கள் ஏன் பாபாவிடம் வந்தீர்கள்? ஆசிரியராக அவர் கூறுகின்றார், நீங்கள் வெற்றியாளர்கள் ஆக வேண்டும். ஏனெனில் நாம் அனைவரும் யுத்த களத்தில் உள்ளோம். மாயையுடன் யுத்தம் செய்கின்றோம். இந்த யுத்தத்தில் நாம் பௌதீகமான ஆயுதங்களையோ வன்முறைகளையோ பயன்படுத்தவில்லை. ஆனால் உங்களது ஆயுதங்கள் ஞான ஆயுதங்களும் யோகமும் ஆகும். ஆகவே நீங்கள் ஞானத்தையும் யோகத்தையும் பயன்படுத்தும் போதே வெற்றியாளர்கள் ஆகின்றீர்கள். வெற்றி தோல்வி பற்றிய விளையாட்டு உள்ளது. உலகத்திற்கு உங்களை தெரியாது. நீங்களே இந்த பூமியில் இருக்கும் சக்தி வாய்ந்த வீரர்கள். அத்துடன் பாபா கூறுகின்றார், நீங்களே முட்களில் இருந்து மலர்கள் ஆகின்றீர்கள். பாபாவிற்கு யார் முள் யார் மலர் என பெயர்களை குறிப்பிட முடியுமாயினும் அவர் அதனை குறிப்பிடவில்லை. ஆனால் ஆத்மாவான அவர்கள் செய்யும் சேவையிலிருந்து பாபாவிற்கு தெரியும் யார் மலர்கள் ஆகின்றார்கள் என்பது. பாபா கூறுகின்றார், உங்கள் இலக்கு மலர்கள் ஆக வேண்டும் என்பதும் அத்துடன் நறுமணத்தை பரப்ப வேண்டும் என்பதும் ஆகும். எனவே எவரையும் குத்தாதீர்கள். எவருக்கும் எவ்வாறான துன்பத்தையும் கொடுக்காதீர்கள். பாபா மேலும் கூறுகின்றார், குழந்தைகளான நீங்களே மணி மாலையிலும் கோர்க்கப்படுபவர்கள். மக்கள் உங்களது மணிமாலையையே தங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து உருட்டி ஜபிக்கின்றார்கள். ஆகவே நீங்களே வெற்றியாளர்கள் ஆகி மணிமாலையில் கோர்க்கப்படுபவர்கள். பாபா நாம் அவரது வாரிசு குழந்தை ஆக வேண்டும் என விரும்புகின்றார். ஆகவே அனைத்தையும் அவரிடம் அர்ப்பணியுங்கள். அவர் நேரம் செல்வம் போன்றவற்றின் விழிப்புணர்வை எம்மில் ஏற்படுத்துகின்றார். அவர் கூறுகின்றார், நேரம் குறுகியதாக இருப்பதால் உங்கள் செல்வத்தை இறை பணியில் பயன்படுத்துங்கள். ஏனெனில் இறுதியில் இந்த செல்வத்திற்கு மதிப்பில்லாமல் போய்விடும். ஆகவே நீங்கள் அதனை இப்போது அர்ப்பணிக்கும் போது அது பாதுகாக்கப்படுகின்றது. பாபா எமக்கு தந்தையாக இருந்து அதிகளவு அன்பையும் வழிகாட்டல்களையும் கொடுப்பதுடன் இப்பொழுது பூமியில் நிலவும் காலகட்டத்தையும் இந்நேரத்தில் நாம் எதை செய்ய வேண்டும் என்பதையும் எமக்கு புரிய வைக்கின்றார். ஆகவே இன்று நாள் முழுவதும் நாம் ஒன்றை பயிற்சி செய்வோம். நானும் இதை பயிற்சி செய்தேன். அதாவது, நான் பாபாவின் வெற்றியாளரான ஆத்மா. இதனை பயிற்சி செய்வோம். ஓம் சாந்தி. நன்றி.